Sri Parivender Avargale, former Governor of Telangana and Puducherry, Dr. Tamilisai Soundararajan Avargale, Sri Arjun Murthy Avargale, or Professor Nagarajan, sorry about that. My respects to all of you all in the dais, and for this wonderful gathering which has been waiting patiently. நான் இது பலமுறை சொல்லியிருக்கேன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழில் பேசின பிறகு நான் வந்து பேசினா ரொம்பவே வீட்டில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க மேடை பேச்சில் சிறந்த பேச்சாளர் இருந்தாலும், ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் எவ்ரிபடி ப்ளீஸ் அலவ் மீ டு ஸ்பீக் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்லி ஃபேக்கல்ட்டின்னு கேள்விப்படுறேன், which is good enough because if the details of this very very critical subject reaches all the faculty and the faculty in turn are able to speak to their students or to people around their neighborhood, that itself will be one of the very effective ways in passing the message about what this one nation one election is. ஸோ மாணவர்கள் டைரக்டாக கொஞ்சம் பேர் தான் இருந்தால் கூட ப்ரொஃபஸர்ஸ் அதிகபட்சமாக இருக்கிற இந்த சபையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசுறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது இன்ஃபேக்ட் ஒரு 10 வருஷமாக பலவித சபைகளில் பலவிதமான எக்ஸ்பர்ட் கமிட்டிஸில் பேசப்பட்ட விஷயம்தான். இதை முதல்ல நம்ம நாட்டுக்கு எது நல்லதுன்ற அந்த கோணத்தில் நம்ம இந்த விஷயத்தை பார்த்து பேசி அதை புரிஞ்சுக்கிட்டா, எதிர்ப்பு எங்கேருந்து வருது, அது எதனால் வருதுங்கிறது நம்மளுக்கு டெஃபினட்டாக ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா, இப்போதான் ஆயிடுச்சா அப்படின்னு அடுத்தபடியாக கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம், ஆனால் நாட்டு நலனுக்கோசம் சில விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து வரும்போது அதில் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் அரசியல் ரீதியாக யோசிக்காம, இன்னைக்கு எனக்கு அதுலேருந்து என்ன ஆதாயம் யோசிக்காம, அந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு எது நல்லதுன்றது யோசிச்சுக்கிட்டு முழுமையான ஆதரவு கொடுக்காட்டியும் கண்மூடித்தனமா எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலே ஒரு பெரிய மக்களுக்கு ஆற்றிய தொன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்மூடித்தனமாக சில விஷயங்களை, ஐயோ நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எடுத்துட்டு வரல, இவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க, அதனால இவங்களுக்கு நல்ல பேர் வந்துருமோ அப்படிங்கிற அந்த அளவுக்கு கூட கண்மூடித்தனமா சில சமயம் எதிர்க்கிறத பார்த்தா, நமது மக்களுக்கு நம்ம ஆட்டும் தொன்று லிமிட்டட் லெவலில் தான் இருக்குமா, சில விஷயத்தில் தான் கொடுப்போம், இது எல்லாத்துலேயும் மக்களை ஏமாற்றுவோமா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் நம்ம மனசில் வருது. அதனால இந்த விஷயத்தை நான் பற்றி பேசும்போது, நாட்டின் நலனுக்கோசம் சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு அந்த கருத்தோடு நான் வரும்போது இந்த விஷயத்தை, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ரொம்ப முக்கியமாக கருதுறேன். சரி, இது ஏதோ புதுசாக மோதியை எடுத்துட்டு வராரா? இல்லைங்க. இந்த நாட்டில் 1970s வரைக்கும் ஆல்மோஸ்ட் டில் 60s பக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும். இது ஏதோ புதுசாக ஐடியா இல்லை. அப்போ நடந்துச்சு, அப்போ நடந்துட்டு இருந்த போது யாருக்கும் எதிர்ப்பு இல்லை, இப்போதான் எதிர்ப்பா? சரி, இதுக்கு நடுவில் இந்த இடையில இருந்த காலகட்டத்தில் இதை பற்றி பேசலையா? பேசணும். அதனால நான் சும்மா ஒரு பேக்ரவுண்டுக்கு சொல்றேன். அப்பப்போ அழுத்தத்தோட சில விஷயங்களை முன்வைக்கிறேன். அழுத்தத்தோட முன்வைக்கிற விஷயம் இப்போ ஆரம்பத்தில் என்னன்னா, 1960s வரைக்கும் இந்த நாட்டில் இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். அப்போ யாருக்கும் அதில் எதிர்ப்பு இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ கூட நம்ம பேசுகிற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது பார்லிமெண்ட்டுக்கும் நாட்டின் பாராளுமன்றத்துக்கும் ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும் நம்ம சட்டசபைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஒரே டைம்ல நடந்தால் நல்லதுங்கிறமே தவிர, பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ், எங்கள் வார்டு கவுன்சில் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லலை. இது பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் உரிய
ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் நம்ம பேசுறது. ஸோ 2 பில்லு மூலமா இந்த சட்டத்தை எடுத்து போறதுக்கு முயற்சி பண்றோம். ஒன்று கான்ஸ்டிடியூஷனுக்கே அமெண்ட்மெண்ட். என்னது? சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னா சட்டத்தில் சில மார்ப்புகள் எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸ்ங்கும் போது எது? புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி நியூ டெல்லி. ஸோ நான் பாராளுமன்றத்துக்கும் அசம்பிளிக்கும் ஒண்ணுங்கும் போது இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வித் அசம்பிளி அதுங்களுக்கும் கூட பண்றதுக்கு 2 விதமான சட்டம். ஸோ ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் விச் இஸ் 129th அமெண்ட்மெண்ட். அது பாஸ் ஆகும்போது 129th அமெண்ட்மெண்ட் அந்த வருஷத்தை மாத்திரம் மாற்று. சரி, யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் அதுவும் 2024. இது சடனா யாரோ ஒரு 4 அதிகாரிகள் உட்காந்துட்டோ இல்ல பிரதமர் ஐயா அவரோட அமைச்சர்களோட உட்காந்துட்டோ பேசி எடுத்த முடிவு இல்லைங்க. பலவித ஸ்டேஜஸ்ல பலவித குழுமங்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. சும்மா விரிவா உங்களுக்கு நான் சொல்லாம ஹைலைட் பண்றேன். அதை எதில் நான் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பத்தி தீவிரமா ஆலோசிச்சு எடுத்திருக்காங்க. முதல்ல 29 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025, போன வருஷம் எலெக்ஷன் ஆச்சு. பார்லிமெண்ட்டுக்கு 2024 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி 2029 தான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோடைய ப்ராசஸ ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளையிலேருந்தே இந்த ப்ராசஸ் வந்துட போறதா? அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவீங்களா? அப்போ நாங்கள் இப்போதானே எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆயிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆயிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாம பேசுறவங்களுக்கு நம்ம சொல்லணும், இல்லைங்க அப்படி இல்லைங்க. இந்த ப்ராசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிச்சு வைப்பார். அதனால ஒரு 82A அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்றோம். அந்த அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து 83A, 172, 327 இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே லைன்ல எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி அப்போலேருந்து தான் ஆரம்பிக்கும். இதை தவிர இது ஒரு பெரிய முயற்சிங்க. இதுல ஏதோ ஒருத்தரோட ஆணையால நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோட யாரும் அப்ரோச் பண்ண வேண்டாம். எலெக்ஷன் கமிஷனுக்கும் இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். சைமல்டேனியஸா பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு அப்பதான் கிடைக்கும். 29 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி அது ஆரம்பிக்கும் போதுதான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும். அந்த அதிகாரம் கிடைச்ச பிறகு இந்த சஜஷன் கொடுத்ததும் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பத்தி தீவிரமா ஆராய்ந்து அறிந்து அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் மேலதான் இது நடக்குது. அதன் மூலமாக அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சிஸ்டம் வருது. அந்த ஃபிக்ஸ் சிஸ்டம் மூலமா பார்லிமெண்ட்டுக்கும் லோக்சபாக்கும் அசம்பிளிஸ்க்கும் ஒரே சமயம் எலெக்ஷன் நடத்துறதுக்கு. இது ராஜ்யசபாக்கு அப்ளை ஆகாது, இப்போதைக்கு இல்லை. இந்த டிரான்சிஷன்ங்கிறது என்னங்க? ஸோ 2029 ஜனாதிபதி மூலமா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ரெண்டாவது இந்த 82A சொன்னேன்னா அது டிரான்சிஷனல் ப்ரொவிஷன். அதன் மூலமா தான் ஜனாதிபதி இந்த 2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க இந்த ப்ரோசஸ். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடைக்குது. அப்படியாக ஒரு 2வது கிளாஸ் மூலமாக எல்லா ஸ்டேட் அசம்பிளியோட காலகட்டங்களையும், அதாவது டென்யூர் ஒரே லைன்ல எடுத்துட்டு வர்றதுக்கு, ஒரு அலைன்மெண்ட்ல எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி அப்போலேருந்து ஆரம்பிச்சு லோக்சபா டேர்மோட ஸ்டேட் அசம்பிளியோட டேர்மும் அலைன் ஆகிறதுக்கான முயற்சி 2034 ஜெனரல் எலெக்ஷன் டைம்ல தான் அலைன்மெண்ட் ஆகுது.
2029 எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி அதை ஆரம்பிக்கிறாங்க, ஜனாதிபதி அதை அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அலைன்மெண்ட்டுக்கு தேவையான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அட் த ஏர்லியஸ்ட், அதாவது கூடிய விரைவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில், அந்த கூடிய விரைவில் அப்படிங்கிற அந்த கணக்கில் பார்த்தா கூட 2034க்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போதான் அந்த அலைன்மெண்ட்டே ஆகுது. இது என்னவோ நாளைக்கே வந்து நேத்திக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளியை கலைச்சிட்டு அவங்கள நம்மளோட லோக்சபா எலெக்ஷன் 2029 நடக்கும் போது அதோடு சேர்த்து போட்டு நம்ம பண்ண போறோம்ன்ற அந்த தப்பான ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி பரப்புறவங்களுக்கு இதுதான் உண்மைங்கிறத எடுத்து சொல்லணும். எதுவுமே அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துல ஸ்டெப் எடுக்க மாட்டோம். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரோலும் அவங்க முழுமையாக அதை நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்தாதான் இது இம்ப்ளிமெண்ட் ஆக முடியும் நாடு முழுவதும். ஸோ ரொம்பவே சிந்தித்து பல எக்ஸ்பர்ட்ஸை கலந்து ஆலோசனை பண்ணிட்ட பிறகுதான் இதை ஆரம்பிக்கிறோம். நான் முழுமையாக உங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சைமல்டேனியஸா எலெக்ஷன் நடந்தது 1951 to 60. ஒரு 3 டயர் ஃபெசிலிட்டி மூலமா தான் நடந்துச்சு. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், லோக்சபா மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் சென்டர்ல, அதுக்கப்புறம் ஸ்டேட்ல, இப்படியாக அதுக்கப்புறம் தான் அப்பர் ஹவுசஸ் மெம்பர்ஸ் செலக்ட் ஆனாங்க. இந்த மாதிரி ஒரு ரீஆர்கனைசேஷன் 1957ல கூட நடந்தது. அப்போ ஸ்டேட் அசம்பிளிஸா இருந்தக்கூடிய பீகார், பாம்பே, அப்போ பாம்பே பிரசிடென்சி இருந்துச்சு, மெட்ராஸ், மைசூர், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிட்டு, அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே அவங்களுடைய சட்டசபையை கழிச்சிட்டு சிங்க்ரனைஸ் பண்ணி ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒரு விதத்தில் அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் ஒரே டைம்ல நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி எது எப்போ பின்ன அதெல்லாம் இந்த சிஸ்டமே மாறிடுச்சு அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின். உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்தை எடுத்துட்டு சொல்றாங்க. 1961 ஆரம்பிச்சு 1970 வரைக்கும் 5 மாநிலங்கள்ல 10 வருஷத்துக்குள்ள 3 முறை எலெக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி மாநிலங்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கலைக்கிறது, இல்லை வேற விதமான இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் மூலமா அந்த ஸ்டேட்லயே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம போறதுனால அவங்களும் கலைஞ்சிடுறது, இப்படியாக பல காரணங்கள்னால 1961 எடுத்து 1970 வரைக்கும் அந்த 9-10 வருஷ காலகட்டத்தில் இந்த 5 மாநிலங்கள்ல 3 முறை எலெக்ஷன் ஆயிருக்கு. 10 வருஷத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்கும், 5 வருஷம் ஓடும், இன்னொரு எலெக்ஷன் நடக்கும், இன்னொரு 5 வருஷம் ஓடும். அப்படி இல்லாம அந்த 10 வருஷத்துக்குள்ள 3 முறை எலெக்ஷன் நடந்துட்டே இருக்கு. எந்த ஸ்டேட்ஸுங்க அதுங்க? பீகார், கேரளா. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நான் பார்லிமெண்ட்ல அடிக்கடி நம்ம கம்யூனிஸ்ட் சகோதரர்களை கேள்வி கேட்கும்போது சொல்வேன், 1959 ஃபர்ஸ்ட் டைம் உலகிலேயே ஒரு கம்யூனிஸ்ட் ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கேரளாவில் அமைஞ்சிச்சு. EMS நம்பூதிரிபாடு அந்த அரசை கலைச்சது நம்ம நாட்டில் தான். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியை ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி கலைச்சு போட்டுச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 1961 70, நான் சொன்ன கேரளா உதாரணம் 1959, 61 70 பீகார், கேரளா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கலைக்கப்பட்டு திருப்பி எலெக்ஷன் இருந்து அவங்க 10 வருஷத்துக்குள்ள 3 தரம் எலெக்ஷன் போயிருக்காங்க. சரி, இது அப்போது நின்றுச்சா? இல்ல, இன்னும் குலைந்து போய் 1971 1980 அந்த 10 வருஷத்தை எடுத்துக்காங்க. அந்த 10 வருஷத்துல 5 இல்ல
14க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல 3 முறை 10 வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் நடந்திருக்கு. 14க்கு மேற்பட்ட. ஒரிசா 1 15வது எடுத்துக்காங்க. அங்க 10 வருஷத்துக்குள்ள 4 முறை எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்தந்த மாநிலங்களுடைய பார்வையில நீங்க பார்க்கும்போது ஸ்திரத்தன்மை இல்லாம போறது, கவர்மெண்ட் இல்லாத காரணத்தினால எடுக்க வேண்டிய சில டிசிஷன்ஸ் டைம்ல எடுக்காம போறது, மக்களுக்கு தேவையான காரியக்கிரம இனிஷியேட்டிவ்ஸ் ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் தடப்பட்டு போயிடுறது. சரி, புதுசா எலெக்ட் பண்ண வந்தவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு அதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுது. இப்படியாக அந்த 10 வருஷத்துல இந்த 14+1 ஒரிசா சேர்த்து போட்டு நீங்க பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மொத்தத்துக்கு சஸ்பென்ஷன்ல வந்த கதை. அவங்களால ஒன்றும் ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியாம போச்சு. இதெல்லாம் லா கமிஷன் ஆஃப் இந்தியா அதுவும் 1999ல ரொம்பவே எடுத்து சொல்லி நாட்டுக்கு டெவலப்மெண்ட் சீர்குலையறதுக்கான காரணம் ஆயிடுது. இந்த மாதிரி ஸ்திரம் இல்லாம கவர்மெண்ட் மாறிட்டே இருக்கிறது. இதை நம்ம யோசிக்கணும். சீக்கிரத்துல வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டருக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஜனநாயகத்துல மக்களுடைய ஓட்டுக்கு எவ்வளவு முக்கியம் இருக்கோ அந்த முக்கியத்துவம் எப்ப பலன் கிடைக்கும்? ஸ்டேபிளா அந்த கவர்மெண்ட்டை ஆட்சி செய்ய விடணும். ஆட்சி செய்ய விடாம தடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மேலும் மேலும் ஸ்திரம் இல்லாம அவங்க இன்னையா நம்ம கட்சி இப்படி வந்துருச்சா, இல்ல நம்ம கவர்மெண்ட் சீர்குலையுதா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் குறையுதா அப்படிங்கிற அந்த இன்ஸ்டெபிலிட்டி மூலமா தான் growth அஃபெக்ட் ஆகும். growth எப்போதும் growth பத்தி ஏன் பேசுறோம்? நல்ல growth இருந்துச்சுன்னா எல்லாரும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுனால அவங்க பெட்டரா அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அந்த வாழ்க்கை தரம் உயரத்துக்கு அவங்கள தவிர வேற யாரும் பெட்டர் ஜட்ஜா இருக்க முடியாது. நீங்க இப்படி இருந்தா நீங்க ஏழ்மையிலேயே இருங்கன்னு சொல்ல மாட்டோமே, யாருமே சொல்ல மாட்டோம். அதனால அந்த ஸ்டெபிலிட்டி ஃபார் த கவர்மெண்ட் இஸ் a very important factor. So election commission 1962ல இருந்து ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷன் ரிப்போர்ட்ஸையும் படிச்சுட்டு அவங்களும் சொல்றாங்க. 1983 அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு. லா கமிஷன் 1999ல சொல்லிச்சுன்னு சொன்னேன். அதை தவிர 2015லயும் அவங்க சொன்னாங்க, 2018லயும் சொன்னாங்க. செலவு ஆகுது எலெக்ஷனுக்கு. இத்தனை முறை எலெக்ஷன் ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் கழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதை தவிர நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் 2002ல உருவாக்கப்பட்ட அந்த கமிஷனும் சொல்லிச்சு இந்த மாதிரி திருப்பி எலெக்ஷன் வைக்கிறதுனால யாருக்கும் ஆதாயம் இல்லை, யாருக்கும் நல்ல நிலைமை கிடைக்கிறது இல்லை, வேணா அந்த மாத்துங்க சிஸ்டம். அதே மாதிரி பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பிஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் எல்லா கட்சியிலேருந்தும் ஒரு சின்ன ஸ்டாண்டிங் கமிட்டியா போடுவாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ்க்கு ஒருத்தர், ஹெல்த்துக்கு ஒருத்தர், எஜுகேஷனுக்கு ஒரு டீம் அப்படின்னு அந்த டீம்ல லோக்சபால இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வச்சு ஸ்டாண்டிங் கமிட்டி இந்த விஷயத்தை பத்தி பேசும், அந்தந்த விஷயத்தை பத்தி பேசும், எலெக்ஷன் ரிலேட்டட் விஷயத்தை பத்தியும் பேசுறாங்க. அவங்களும் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. 2017ல நீத்தி ஆயோகோட ரிப்போர்ட்லயும் இதே தான் வந்துச்சு. சரி, இதெல்லாம் நீங்க என்னமா ரிசர்ச் பாடி அவங்க சொல்றத பத்தி சொல்றீங்க, கட்சிகள் என்ன நினைச்சாங்கன்ற பத்தி பேசலையே அப்படின்னு. 2019ல ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு அவங்களோட உட்காந்து பேசினோம். 2019ல ஆல் பார்ட்டி மீட்டிங்னா 2019ல லோக்சபால இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசினதாக தான் ஆல் பார்ட்டி. அதுல 19 பார்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த 19 பார்ட்டில 16 பார்ட்டி ஒத்துக்கிட்டாங்க, ஆமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவசியம் தேவைதான் நம்மளுக்கு. 3 பார்ட்டி தான் ஒத்துக்கல. அவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும். சிபிஎம், ஆர்எஸ்பினா ரெவல்யூஷனரி சோஷலிஸ்ட் பார்ட்டி, AIMIM அந்த ஹைதராபாத்தை சேர்ந்த ஆல் இண்டியா மஜ்லிஸே sorry, I'm not able to get the name correct, but AIMIM.
இவங்க தான் அந்த 3 கட்சிகள் இதுக்கு ஒத்துக்கலையே தவிர மீதி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, அந்த கமிட்டி ஆல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கூட ஹை லெவல் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த ஹை லெவல் கமிட்டியில முன்னாள் ஜனாதிபதியா இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சேர்மனா இருந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள், அதுல கூட குலாம் நபி ஆசாத் முன்னாள் காங்கிரஸ், டாக்டர் NK சிங், சுபாஷ் கஷ்யப் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கான்ஸ்டிடியூஷன் பத்தி அதிகாரப்பூர்வமா பேசக்கூடிய பெரிய எக்ஸ்பர்ட் அவரு, ஹரீஷ் சால்வே லீடிங் லாயர் சொலிசிட்டர், சஞ்சய் கோத்தாரி, அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நடுவில் ரிசைன் பண்ணிட்டாரு, இல்லை நான் இருக்க மாட்டேன். இப்படியாக அந்த ஹை லெவல் கமிட்டியும் ரெக்கமெண்ட் பண்ணுது. இதுல இந்த ஹை லெவல் கமிட்டி 47 கட்சிகளை கூப்பிட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க, உங்க என்ன இந்த விஷயத்துல. அதுல 47 32 பார்ட்டிஸ் ஃபேவர் பண்ணாங்க. சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வேணும், நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 32 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நான் பேர் எடுத்து சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு அந்த டைம் இருக்குன்னா நான் சொல்றேன், இல்லைன்னா அடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். 32 பார்ட்டிஸ் ஒத்துக்கிட்டவங்க யார் யார்? பிஜேபி, NPP, ADMK, AISU, अपना दल, NDPP, शिवसेना, शिरोमणि अकाली दल, पाटाली मक्कल कक्षी, तमिल मानिल कांग्रेस, புதிய நீதி கட்சி, ராஷ்டிரவாதி காங்கிரஸ் பார்ட்டி, அஜித் பவார், இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. 15 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்ச. எதிர்ப்புனா சிலது முழுமை எதிர்ப்பு, சிலது கட்சி சில கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. ஆனா முழுமை எதிர்ப்பு தெரிவிச்சது 15 பார்ட்டிஸ். ஆம் ஆத்மி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, CPM, DMK, சமாஜ்வாதி பார்ட்டி, MDMK, விடுதலை சிறுத்தை, இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு 15 கட்சிகள் ரெஸ்பாண்டே பண்ணல. அது IUML, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய BRS, கேரளா காங்கிரஸ் மணி, NCP, RJD, TDP, YSR காங்கிரஸ் பார்ட்டி இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இதை தவிர சீஃப் ஜஸ்டிஸ், இதை தவிர ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ், ஜுடிஷியரியில் இருந்தவங்க நிறைய பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க. சிலர் சின்ன சின்ன மாறுதல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த விவரம் நான் டீட்டெயிலாக போல. இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 காரணம் சொல்றாங்க. பப்ளிக் வெல்ஃபேருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரப்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு, ஒரே முறை பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் சேர்த்து எலெக்ஷன் வச்சா பலவித பிரயோஜனங்கள் இருக்கு. ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடத்தும் போது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எடுத்துட்டு வருவாங்க. அந்த டைம்ல நீங்க அடிக்கல் நாட்டக்கூடாது, பிரிட்ஜ் ஓபன் பண்ணக்கூடாது, பொதுமக்களுக்காக ஒரு வாட்டர் டேங்க் கட்டிருந்தீங்கன்னா அது திறக்கக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். எல்லாம் முழுமையா ரோடு ஆயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன ஒரு கல்வெட்டுக்கு மேல ஒரு பாலம் வரணும், அந்த பாலம் கூட கட்டி ரெடி ஆயிடுச்சு, ஆனா நீங்க ஓபன் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான். இப்படியாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இடையூறா மாடல் கான்டக்ட் வந்துருது. அது தப்புன்னு நான் சொல்லல, மாடல் கான்டக்ட் தேவை. ஆனா அடிக்கடி எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் மாடல் கான்டக்ட் ஒவ்வொரு தரமும் வருது. அதனால நீங்க ஆல்மோஸ்ட் ரெடி, ஐயோ எலெக்ஷன் வந்துருச்சு பண்ண முடியாதுங்க, எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வரும். எலெக்ஷன் ப்ராசஸ் முடியறது கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும். ஸோ மக்களுக்கு ஆம்புலன்ஸ் போகக்கூடிய அந்த ரோடை ஓபன் பண்றதுக்கு கூட நம்ம வெயிட் பண்ணணுமா இருக்கு. இதை தவிர ஒவ்வொரு போலிங் பூத்லயும் ஆட்களை நியமிச்சு சட்டத்துக்கு விரோதமா எதுவும் ஆயிடக்கூடாது, அதை கவனிச்சுக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் நடக்கும். உங்களுக்கு சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட், 2019 லோக்சபா எலெக்ஷன்ல எலெக்ஷன் கமிஷன், அப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்றதுதான் ஆணை, அந்த லோக்கல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் ஒபே பண்ணமே தவிர, அங்க லோக்கல் கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா கூட அவங்க ஆணையை எடுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷனோட ஆணை தான். எலெக்ஷன் கமிஷன் 70 லட்சம் ஆர்ம்டு பர்சனல்
எல்லா ஆர்ம் ஃபோர்ஸஸ்லேருந்தும் நம்மளுடைய பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்லேருந்தும் 70 லட்சம் பேரை எலெக்ஷன் டியூட்டியில் அமர்த்திட்டாங்க. அது தேவைப்படுது.